காவேரி காவேரி ஐயோ போச்சு போச்சு. காவேரி காவேரி உட்காருங்க உட்காருங்க சீக்கிரம். ஏய் நீ என்ன உள்ள வந்திருக்க? ஏற்கனவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வாங்குது பத்தாத உனக்கு? இல்லையா, ஐயா தான் சொன்னாங்க, இங்க வந்து தேடி பார்க்க சொன்னாங்க. அவரு உன்னையவே தேட சொன்னாரா? உனக்கு உண்மையிலேயே அவ எங்க இருக்கான்னு தெரியாது? இல்ல எனக்கு தெரியாது. ஏய் காவேரி காவேரி எங்க போனா? காவேரி வாங்க 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 வாங்க. என்ன வீட்டில் எங்க தேடியும் இவ இல்லையே, எங்க போயிருப்பா? வாங்க வாங்க. நீங்க இப்படி நீங்க படிக்கட்டுல மொட்டை மாடிக்கு போயிருங்க. மாடியில இருந்து வர்ற மாதிரி நேச்சுரலா அப்படியே கீழே வந்துருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. முருகா போனாங்க. முருகா, அந்த ரூம்ல பாத்துட்டியா? பாத்துட்டேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு, பின்னாடி தோட்டத்திலே தொழுவத்திலே ஒரு தடவை தேடிரு. அக்கா அவங்க ஏன் அங்க போக போறாங்க? ஷோ, நான் சொல்றத அவ அண்ணனுங்க தான் புரிஞ்சுக்கலன்னா உனக்குமா புரியல? நான் இந்த வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டேன். அவ இந்த வீட்ல இல்ல, கண்டிப்பா வெளியில தான் எங்கேயோ இருக்கா. அதனாலதான் வெளியில போய் தேட சொல்றேன். போய் பாரு போ. அக்கா மொட்டை மாடியில நீங்க பாத்தீங்களா? மொட்டை மாடியில 3 தடவை போய் பாத்துட்டேன். மாடி ஏறி என் கால் வலிச்சதான் மிச்சம். சரி. அண்ணி அண்ணி. அக்கா காவேரி, அண்ணி எங்க போனீங்க? எங்க போன? அண்ணி தூக்கம் வராம இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில போய் உட்காந்து காத்து வாங்கலான்னு போனேன். ஆனா ரூம்ல அண்ணி பனியில போய் உட்கார வேண்டான்னு சொல்வீங்களேன்னு தான் ரூம்ல இருக்கிற மாதிரி தலகாணி பெட்ஷீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனேன். மாடியிலேயே அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அண்ணி. ஆனா நான் மொட்டை மாடிக்கு வந்து உன்னை தேடினேனே, நான் காவேரின்னு கூப்பிட்டேனே. அண்ணி நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் போல, எனக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. சாரி அண்ணி. ஓ, பாத்தியா, என் தங்கச்சி வீட்ல தான் இருக்கா. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு சொன்னல, கேட்டியா? சிவா, உன் தங்கச்சி மொட்டை மாடியில தான் இருந்திருக்கா. நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். மொட்டை மாடியில நானும் தேனே. அவ டேங்குக்கு பின்னாடி இருந்திருக்கா சிவா. டேங்க் பின்னாடி நின்னு மலை கூட்ட பிள்ளையார பார்த்து, பிள்ளையாரப்பா என் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க கூடாது, அவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துன்னு நானும் வேணே. தங்கச்சி காணான உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டடா. அப்படி டென்ஷனோட தேடினா எப்படி தெரியும்? கண்ணு முன்னாடியே அவ இருந்திருந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்குதான் டென்ஷனை ரொம்ப தலைக்கு ஏத்திக்க கூடாதுங்கிறது.
சரி, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. முருகா, ஐயா. நீயும் கிளம்புப்பா. ஆ நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. ஆ சரிங்க ஐயா. எனக்கு என்னமோ இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய் சிவா, நீ அவனை விட மாட்டியா? நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள நாமளே நம்பாம இருக்க கூடாதுடா. அவனை பார்த்த முதல் நாளே எனக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. அவன் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான்டா. நீ கிளம்பு முருகா. சரிங்க ஐயா. போய் வேலையை பாரு. வா காவேரி, போலாம். என்னாச்சு எனக்கு? என் மனசில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. என் மனசு எம்டியாக இருந்துச்சு. என் பேர், என்னை பெற்றவங்க, என் கூட பிறந்தவங்கன்னு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு இந்த காவேரியை பார்த்ததும் என் மனசு என்னமோ பண்ணுதே. யார் இவ? இவளை பார்த்ததும் ஏன் மூளை நரம்புலாம் சிலிர்க்குது. மனசுக்குள்ள மழை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏதோ பறவை மாதிரி பறக்கணும் போல தோணுதே. யோ, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எப்ப பாரு போனையே நோண்டிட்டு இருக்க வேண்டியது. முருகா, சாப்பிட வாப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. டே முருகா, அம்மா. சாப்பிடவான்னு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். என்ன யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா கேஷுவலா. ஏன்பா, யாரோ ஒருத்தன் திடீர்னு கைய நீட்டிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுறியாப்பா? அதையே மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கா? ஐயோ அம்மா. மா, அண்ணன் நினைச்சிருந்தா அந்த ஆளை 2 தட்டு தட்டி தூக்கி எரிஞ்சிருக்கும். அந்த சிவால அண்ணனுக்கு ஒரு ஆளே இல்ல. கோபம் வந்தா அண்ணன் எப்படி அடிக்கும்னு நீ பாத்துருக்கணுமே. அம்மா இல்லைம்மா, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். இது வேற. காவேரி வீடு தேடி மன்னிப்பு கேட்டு வந்தாங்கல்ல, அத நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல செல்வி, அப்படி இல்ல. பொதுவா இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நீ யோசிச்சதெல்லாம் போதும், வா சாப்பிடலாம். இல்லம்மா, இப்போ எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்களேன். எனக்கு சாப்பாடு வேண்டாமா? சரி, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத, படுத்து தூங்கு. சரிம்மா. அண்ணே, கனவுல யாரும் வராம பாத்துக்கோங்க. ஏய், அண்ணன்கிட்ட என்ன பேச்சுடி பேசுற? பேசாம இரு. ம். வா. யோ, உனக்கு தனியா கூப்பிடணுமா? வாயா. வரம்மா, போங்கம்மா. Who are you?
ரொம்ப தைரியசாலி தானே. இன்னைக்கு தான் ஒரு சண்டை நடந்திருக்கு. என் சின்ன அண்ணனும் இங்க வேலை பார்க்குறவங்களும் நடிச்சிருக்காங்க. உனக்கு காயம் பட்டிருக்கு. ஆனாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பத்திரமா விட்டுட்டு போறியே. நம்மள தேடி வந்த பொண்ண பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவ்வளோ டிட்டர்மினேஷனா உனக்கு? எவ்வளோ கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்ட. நீ கிரேட் தான் முருகா. அம்மா, இந்த மயில் ஜிமிக்கிய எதுக்கு உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு? உன் தங்கச்சி சொன்ன மாதிரி உனக்கு வேண்டிய யாருக்காகவோ வாங்கினியா, இல்ல உன் அம்மா சொன்ன மாதிரி சும்மா தான் வாங்கினியா? காரணம் இல்லாம யாரும் ஒரு ஜிமிக்கிய சும்மாலாம் வாங்க மாட்டாங்களே. அப்போ உண்மையிலேயே உன் வாழ்க்கையில யாரும் இருக்காங்களா? உன் வாழ்க்கையில யார் வேணாலும் இருந்துட்டு போட்டும், எனக்கு என்ன அதை பத்தி. ஆனா இந்த ஜிமிக்கி ஏன் எனக்கு இவ்ளோ பிடிக்கணும்? பார்த்த உடனே எனக்கு அப்படி பிடிச்சு போச்சே. எப்பவுமே இந்த ஜிமிக்கி என்கிட்டயே இருந்தா மாதிரியும், எனக்கு வேண்டிய யாரோ எனக்காக இதை வாங்கி கொடுத்தா மாதிரியும் எனக்கு தோணுச்சே. அது ஏன்? இந்த ஜிமிக்கியே பிரிஞ்சே இருக்க கூடாது, இது எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கணும்னு தோணுச்சே. அது ஏன்? எனக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படியோ முருகா, இன்னைக்கு ஒரு நாள்ல உன்னால என் வாழ்க்கையில எதேதோ நடந்துருச்சு. நான் இந்த வீட்ல இருந்து சிவரேறி குதிச்செல்லாம் உன்னை பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்கிட்ட சாரி கேட்கணும்னு அவ்வளோ தீவிரமா மனசுக்கு பட்டுச்சு. உன்கிட்ட சாரி கேட்க வந்துட்டு சாரியும் கேட்கல. இப்ப பாரு, நீ என்ன பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்காக உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். நாளைக்கு வா, சாரி தேங்க்ஸ்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறேன், சரியா? டைம் ஆயிட்டு இருக்குடி. எங்கடி அந்த அலமையில இன்னும் காணோம்? வரேன்னு சொல்லிருக்கா, வந்துருவா. இதோ வந்துட்டாளே. ஹாய். ஹாய். என்ன லேட் ஆயிடுச்சா? ஏண்டி 2 நாளா உன் நட ஓட எல்லாமே மாறி இருக்கே. என்னடி அலமையில விசேஷம்? ஏன் மீனாட்சின்றவளே, நான் அலமேல என் பேர் ஆசின்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? எதுக்குடி மறுபடியும் அலமேலன்னு சொல்ற? சரிடி, அதுக்காக இத்தனை வருஷம் கூப்பிட்ட பேரை உடனேவா மாத்திக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்திக்க முடியும். நீ முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. டெய்லியும் குளிக்கிற, தலை நிறைய பூ வச்சுக்கிற, பவுடர் அள்ளி போட்டுக்கிட்டு கம கமன் மனமா இருக்க. என்னடி நடக்குது உங்க வீட்ல? ஐயோ, என் வீட்ல நடக்கிறது இருக்கட்டும், உன் வீட்ல என்ன நடக்குது அத சொல்லு முதல்ல. ஆமா, உன்ன ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாருல்ல, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஓகே சொல்லிட்டேன்டி. ஏண்டி மாப்பிள்ளைக்கு தலையில முடியே இல்ல, தலை வழுக்கையா இருக்குன்னு சொன்ன, அப்புறம் ஏண்டி ஓகே சொன்ன? ஏண்டி இந்த ஊர்ல இருந்துகிட்டு நாம என்ன சூர்யா மாதிரியும் விஜய் மாதிரியும் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட முடியும்? நம்மள யாரு ஓகேன்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு நீ நாட்டுக்கிட்டு செத்துருடி. ஏய், நாளைக்கு உன்னையும் ஒருத்தன் சொட்டையாவோ மொட்டையாவோ வந்து நின்னு புடிச்சிருக்குன்னு சொல்லுவான். நீ மட்டும் மாட்டேன் நான் சொல்ல முடியும்? கிடைக்கிறவனை கட்டிக்கிட்டு வாழ்றவளடி இந்த ஆசின.
மனசுல நினைக்கிறவனை கட்டிட்டு வாழ்றவதான் இந்த ஆசீனு என்ன? என்னடி சொல்ற? ஏய், ஊர்ல படிச்சிட்டு இருந்த என் மாமா வந்து இறங்கிட்டான். கலரா அழகா சும்மா கொட்ட மஸ்தான உடம்போட ஏய் சும்மா சிங்கம் சூர்யா மாதிரி இருக்காருன்னு மார்க்கெட்ல பேசிக்கிட்டாங்கடி. போட்டோல பார்த்தேன். கட்டுனா நான் அவனை தாண்டி கட்டிப்பேன். ஏண்டி நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? ஓ மாமனுக்கும் உன்னை பிடிக்க வேண்டாமா? அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ற? ஏய், என் விஷயத்துல எல்லாமே நான் முடிவு பண்றதாண்டி. என்ன பிடிக்காம போயிடுமா என் மாமனுக்கு? என் மாமா மட்டும் என் முன்னாடி வரட்டும், அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து என் மாமனை ஒரு அசத்துல நான் அசினே இல்லடி. இவ பண்ணாலும் பண்ணுவாடி, இவ பெரிய கேடி. நீ சொன்னது நடக்கும் போல இருக்கேடி. கோவில்லே மணி அடிக்குது. இந்த அசினோட ஆசை அந்த ஆண்டவனுக்கே கேட்டுருச்சுடி. நடத்தி காட்டாம விட்டுருவாளா இந்த அசின்னு? ஒரு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாருங்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியமே இல்லக்கா. கமிஷனரே நம்மள ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு போறாரு. என்னக்கா நீ ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் குரல்ல ஒரு மிரட்டல் இருந்துச்சு புலி. இன்ஸ்பெக்டர் என்னக்கா நம்மள மிரட்டுறது? நாம பார்க்காத இன்ஸ்பெக்டரா? அவர் வரட்டும், நான் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டான், கொஞ்சம் அமைதியா இரு. நீ விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? சார், இந்த விசாரிப்பெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஜிகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டியோட ஒய்ஃப். கிட்டத்தட்ட எங்க அக்கா தான் அந்த கம்பெனிக்கே எம்டி. எங்க அக்காவை எல்லாம் எந்த இன்ஸ்பெக்டரும் எங்கேயும் வர சொல்ல மாட்டாங்க. அவங்களே நேரா வந்து எங்க அக்காவை பார்த்து பேசிட்டு போவாங்க. இப்ப நீங்க எங்க அக்காவையே வர சொல்லிருக்கீங்களே இன்ஸ்பெக்டர். மேடம் தான் எங்கேயும் வரமாட்டாங்கல்ல, அப்புறம் இங்கேயும் வராம இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் வந்தீங்க? அது வந்து இன்னைக்கு எங்க அக்கா வந்து இன்ஸ்பெக்டர், மை ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க ஹேண்ட்ஸ் கிளீனா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க சோ கால்டு சன் விக்ரம் என்ன வந்து பார்த்தாரு. வாட்? விக்ரம் வந்து பார்த்தானா? எப்ப வந்தா? என்ன சொன்னா? விக்ரம் வந்து பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இதுக்கு நீங்க ரெண்டு பேருமே இப்படி பதட்டப்படுறீங்களே? அது வந்து இல்ல, என் பையன் ஏன் பெர்மிஷன் இல்லாம யாரையும் மீட் பண்ண மாட்டான். அதனாலதான் ஷாக் ஆனேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என் பையன் என்ன சொன்னா? உங்க பையன் என்ன சொன்னார்னு சொன்னா இன்னமும் நீங்க சாக்காவீங்க.
காவேரி, who are you? இந்த ஜிமிக்கி ஏன் எனக்கு இவ்ளோ பிடிக்கணும்? பார்த்த உடனே எனக்கு அப்படி பிடிச்சு போச்சே. எப்பவுமே இந்த ஜிமிக்கி என்கிட்டயே இருந்தா மாதிரியும், எனக்கு வேண்டிய யாரோ எனக்காக இதை வாங்கி கொடுத்தா மாதிரியும் எனக்கு தோணுச்சே. அது ஏன்? இந்த ஜிமிக்கியே பிரிஞ்சே இருக்க கூடாது, இது எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கணும்னு தோணுச்சே. அது ஏன்? எனக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படியோ முருகா, இன்னைக்கு ஒரு நாள்ல உன்னால என் வாழ்க்கையில ஏதேதோ நடந்துருச்சு. நான் இந்த வீட்ல இருந்து சிவரேறி குதிச்செல்லாம் உன்னை பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்கிட்ட சாரி கேட்கணும்னு அவ்வளோ தீவிரமா மனசுக்கு பட்டுச்சு. உன்கிட்ட சாரி கேட்க வந்துட்டு சாரியும் கேட்கல. இப்ப பாரு, நீ என்ன பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்காக உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். நாளைக்கு வா, சாரி தேங்க்ஸ்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறேன், சரியா?